ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள 9th இயல் ஜெயகாந்தம் அப்படிங்கிற ஒரு லெசன் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த லெசன் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்ஸு. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெயகாந்தம் அப்படிங்கிற ஒரு இந்த தகவல் எல்லாம் நம்மளுக்கு நினைவு இதழ் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் பெருசாக இல்லை, ஸோ உள்ளேவும் நீங்கள் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே தனக்குன்னு ஒரு தனி முத்திரை படைத்தவர் தான் ஜெயகாந்தம். ஸோ இவர் வாங்கின விருதுகள் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் விருது. எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. குடியரசுத் தலைவர் விருது அப்படின்னா ஜெயகாந்தன் ஒரு நாளும் குடித்ததே கிடையாது. அவர் உன்னை போல் ஒருத்தர் இந்த உலகத்திலே கிடையாது. நீ எப்போவுமே குடித்தது கிடையாது. இது ஒரு சாதனை. ஸோ சாகித்ய அகாடமி விருது. சில நேரங்களில் சில மனிதர்கள் குடிப்பாங்க, ஆனால் ஜெயகாந்தன் அப்படி பண்ணது கிடையாது. ஸோ அவர் ஒரு சாதனை. அதான் சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி சில நேரங்களில் சில மனிதர்கள். அவர் என்றைக்கும் சோர்ந்ததே கிடையாது. இமயத்துக்கு அப்பால் சென்றும் கூட ஜெயகாந்தன் சோர்ந்ததே கிடையாது. இது ஒரு ஞானம் இல்லையா, அவருக்கு கிடைச்ச ஒரு ஞானம். ஸோ இந்த ஞானம்ங்கிறத அவர் தாமரை மேலே அமர்ந்து தான் யோசிப்பாராம். ஸோ தாமரை திரு, அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அதான் திரு. ஸோ தாமரை மேலே அமர்ந்து அவருக்கு இந்த ஞானம்லாம் எப்படி வருதுன்னா, தாமரை மேலே அமர்ந்ததுனால தான் ஞானம் வருது. ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ விருதுகள் பார்த்துட்டோம். ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சும்மா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்கனாலே போதும். சில விஷயம் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தேவையில்லை இந்த லெசனில். இப்போ பாருங்கள், கூற்று. இந்த இடத்த கவனிங்க. ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அசோகமித்திரன். அசோகா செய்வோம், பாத்திரத்தில் அசோகா செய்வோம். அடுத்து பாருங்கள், கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள். இதெல்லாம் என்னடா இவ்வளோ இவ்வளோ வாசிக்கிற மாதிரி இருக்குது, கமாலாம் போட்டு. ஸோ வாசகர்களோட கருத்து அது. தீபம் இதழில் வந்திருக்கு 1967. 6க்கு அப்புறம் 7. அடுத்து பாருங்கள், நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை. நேராக பார்ப்பார், ஆனால் வித்தியாசமாக பார்ப்பார். எனக்கு அவர் ரொம்ப செல்லமானவர். அதான் செல்லப்பன். செல்லப்பன். நெக்ஸ்ட்டு சிறுகதை தொகுப்புகள் பார்ப்போம். சிறுகதை தொகுப்புகளை கவனிங்க. ஃபஸ்ட்டு குருபீடம். சிறுகதை எழுதணுன்னு ஜெயகாந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குருக்கிட்ட போய் கேட்குறாரு. குரு என்ன சொல்லிடுறாரு, இந்த யுகத்தில் உன்னால் முடியாதுப்பா, நீ அடுத்த யுகத்தில் தான் எழுதலாம் அப்படி சொல்லி மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ அதனால் ஜெயகாந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பிடி சோறை எடுத்து அதில் இனிப்பு கரிப்பெல்லாம் போட்டு, நான் உண்மையை மட்டும்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுதுகிட்டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த சோறை எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு வேண்டுறாரு. தேவன் வருவாரா, எனக்கு புதிய ஏதாவது ஐடியா தருவாரா அப்படின்னு சொல்கிறாரு. அதான் புதிய வார்ப்புகள். இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 2 வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் விஷுவலைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகிடும். பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.